வணக்கம். இப்போ வந்து 24 வோல்ட் டிசி கான்டாக்டரோட டீடைல்ஸ் பற்றி பார்க்கலாம். இது கம்பெனி பார்த்தீங்கன்னா ஸ்னேடரு. காயில் வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா 24 வோல்ட் டிசி. இதோட மாடல் வந்து பார்த்தீங்கன்னா LP1K09 மாடல். இது வந்து 24 வோல்ட் டிசியில் வந்து வேலை செய்யும். இதோட நேம் பிளேட் பார்த்தீங்கன்னா இந்த கான்டாக்டர் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ போல் கான்டாக்டர். இது வந்து த்ரீ பேஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதோட மாடல் பார்த்தீங்கன்னா AC3. இதோட வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா 230 வந்து 230 வோல்ட் இன்புட் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் 2.2 கிலோவாட் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். 230 இன்புட்னா L1 L2 L3 வந்து 230 வோல்ட் இன்புட்டு, அதே மாதிரி 230 வோல்ட் அவுட்புட்டு எடுக்கிற மாதிரி இருந்தால் நம்ம வந்து 2.2 கிலோவாட் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே வந்து 400 வோல்ட் 400 வோல்டேஜ் L1 L2 L3 வந்து இன்புட் 400 வோல்ட் 400 வோல்டேஜ், அதே மாதிரி அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா 400 வோல்டேஜ். இன்னும் அவுட் எடுத்து 400 வோல்டேஜ் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து இந்த கான்டாக்டர் வந்து 4 கிலோவாட் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 4 கிலோவாட் மோட்டருக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 690 வோல்டேஜ்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் L1 L2 L3 வந்து 690 வோல்டேஜ் நீங்கள் இன்புட் கொடுத்து அவுட்புட் எடுத்துக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து 4 கிலோவாட் வரைக்கும் இந்த கான்டாக்டர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 220 வோல்டேஜ் கொடுக்குற மாதிரி இருந்தால் 1 கிலோவாட் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 440 வோல்ட் 440 வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் 4 கிலோவாட் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த கான்டாக்டர் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 20 ஆம்பியர் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கான்டாக்டர் வந்து டிசியில் மட்டும் தான் வேலை செய்யும், ஏசியில் வேலை செய்யாது. காயில் வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா டிசி 24 வோல்ட் டிசி இதோட காயில். இந்த கான்டாக்டர் வந்து ஓவர்லோடு பார்த்தீங்கன்னா 5 பின் வரும். இதோட மாடல் நம்பர் பார்த்தீங்கன்னா LR2K0310 இதோட மாடல் நம்பரு. இதில் பார்த்தீங்கன்னா பைப்பின்னு வரும். இந்த பைப்பின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 பின்னு வந்து பார்த்தீங்கன்னா பவர் டெர்மினல். இந்த ரெண்டு பின்னு வந்து பார்த்தீங்கன்னா சிக்னல். இது ஒன்று வந்து A2ல கனெக்ட் பண்ணியிருக்கும், இன்னும் வந்து நார்மல் ஓப்பனில் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கும். இந்த 96 வழியாக இந்த 96 NC வழியாக ஒரு பின் வந்து இங்கே இதாகும், லூப் ஆகும். அதே மாதிரி 98 NO வழியாக ஒரு பின் வந்து கனெக்ட் ஆகும். இதை வந்து எப்படி கான்டாக்ட்ல வந்து கனெக்ட் பண்றதை பத்தி பார்க்கலாம். இந்த ஓவர்லோடு வந்து இப்போ வந்து கான்டாக்ட்ல பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா L1 L2 L3 இது வந்து இன்னு, T1 T2 T3 வந்து பாத்தீங்கன்னா அவுட்புட். இந்த அவுட்புட்ல தான் இந்த ஓவர்லோடு வந்து கனெக்ட் ஆயிருக்கும். அப்பனா இந்த ஓவர்லோடு வந்து இப்படிதான் கனெக்ட் ஆயிருக்கும். ஓவர்லோடு 3 டெர்மினல் பாத்தீங்கன்னா இது வந்து பவர் டெர்மினல். இதுல வந்து பாத்தீங்கன்னா 97 98 வந்து பாத்தீங்கன்னா நார்மல் ஓப்பன், 95 96 வந்து பாத்தீங்கன்னா நார்மல் க்ளோஸ். இந்த 96 வந்து தான் A2ல கனெக்ட் ஆயிருக்கும், 98 வந்து தான் நார்மல் ஓப்பன்ல வந்து கனெக்ட் ஆயிருக்கும். Thank you for watching video.